ஸோ 1979 நடந்த ஈரான் ரெவல்யூஷன் தான் வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த தாட்டையுமே வந்து மாத்துது. ஏன்னா அது வரைக்கும் ரூல் பண்ண ஈரான், அதாவது ஈரானோட ரூலர்ஸ் வந்து ஷான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் ரூல் பண்ண ஷாஸ் வந்துட்டு இருந்த அவங்களோட சிந்தனைகளோ அவங்களோட போக்குகளோ வேற மாதிரி தாக்கத்தை ஈரான் மக்களுக்குள்ள ஏற்படுத்தி இருந்ததுனால, அதுக்கடுத்து அந்த மக்களோட புரட்சியினால வந்து ஆட்சி மாற்றங்கள்ல இருந்து அன்னையிலேருந்து வந்து இந்த 1979 இருந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு டையே கிடையாது. ஸோ நம்ம இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு 2 பேரும் நம்ம பேசுறப்ப நம்மளுக்கு ஏதோ வந்துட்டு இது வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பார்டர்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு நினைப்போம். அதாவது பக்கத்து நாடுகள், அதனாலதான் இவங்களுக்குள்ள இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கிடையவே கிடையாது. இதை முதலே கிளாரிஃபை பண்ணாதான் எல்லாருக்குமே இதுல வந்து ரொம்ப புரியும். ஏன்னா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடும் ஈரான் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு நடுவுல சிரியா, ஜார்டன், ஈராக் இந்த மாதிரி இவ்வளவு 3 நாடுகளுமே வந்து உள்ளடங்கி இருக்கு. ஸோ இஸ்ரேல் வந்து ஆக்சுவலி எங்கேயோ இருக்கு, கிட்டத்தட்ட இங்க இருக்கு. ஈரான் வந்து இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. இதுக்கு நடுவுல வந்துட்டு இந்த 3 நாடுகளுமே இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரிஸே இவங்க கிடையாது. 2 பேரும் தள்ளி இருக்கிற ஒரு நாடு தான். பட் ஆனா இவங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே ஈரான் அப்படின்ற நேஷனுக்கு வந்துட்டு இஸ்ரேல்னு ஒன்று உருவாக்கவே பிடிக்கல.